கிருஷ்ணகிரியில் கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் சிறப்பாக சமூக பணியாற்றிய 250 பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் கம்பன் கழகம் சார்பில் 10ஆம் ஆண்டு கம்பன் விழா நடைபெற்றது. கம்பன் திருவிழாவினை முன்னிட்டு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது. கம்பன் கழகத்தின் நிறுவனர் ரவீந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு செயலாளர் பன்னீர்செல்வம், திட்ட துணைத் தலைவர் பாலாஜி, விஜயகுமார், சிங்காரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை செயலாளர்களான பாலமுருகன், சிவகுமார், சீனிவாசன், துணைத் தலைவர் தங்கவேல், இணை செயலாளர் முருகன், ஏலகிரி பாரதி, தமிழ் சங்க தலைவர் சிவராஜ், அதியமான் கல்வி நிறுவனர் திருமால் முருகன் சிறப்புரையும், தமிழ்துறை தலைவர் பழனிவேலு, வாணியம்படி உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை குத்துவிளக்கேற்றி சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் இந்த விழாவின் போது கருமலை வள்ளலார், கல்வியாளர், மருத்துவ செம்மல், சொல்லின் செல்வர், சேவை செம்மல், சேவை மங்கை விருது என அந்தந்த துறையில் சிறப்பாக பணியாற்றிய 250 பேருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் முதலிடம் பிடித்த 100 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை பாரத் கல்வி நிறுவனர் மணி, காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் ஏகபவனன், டாக்டர் இஸ்மாயில் மாலிக், ஆரியபவன் ஹோட்டல் நிறுவனர் நாகராஜ் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்த விழாவின் செயலாளர் அருள், பொருளாளர் ஸ்ரீரங்கன், ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிட்டத்தட்ட அனைவருமே பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் இரவு பகல் தொடர்ந்து இந்த இந்து மதத்தை பற்றியும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.